3 வேளையும் சாப்பிடுறோம். 3 வேளையும் நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் போற மாரி நம்ம சாப்பிடுறோமா? இல்ல. சரி நம்ம உடம்ப பார்த்துக்கணும். நம்ம எப்படியாச்சும் கரெக்ட்டா சாப்பிடணும், ஹெல்த்தியா சாப்பிடணும்னு இல்ல 2 டேஸ் ஆர் 3 டேஸ் நம்ம இத ஃபாலோ பண்ணுவோம். அகைன் நம்ம இத விட்டுடுவோம். எப்பயுமே ஹெல்த்தியாவே சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ப சாப்பிடும்போது, இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்காம, இன்னைக்கு ஃபைபருக்கு என்ன? இன்னைக்கு புரோட்டீனுக்கு என்ன? இன்னைக்கு கார்ப்ஸ்க்கு என்ன? இன்னைக்கு ப்ரோபயோடிக்க்கு என்ன? அப்படின்னு நம்ம கேட்டு பழகிட்டோம்னாவே, எல்லாமே நம்ம பிளேட்ல இருக்கணும் அப்படின்ற தாட் நமக்கு வந்துரும். நெக்ஸ்ட் இப்ப நீங்க தான் சமைக்க போறீங்க. உங்க வீட்டுக்கு நீங்க தான் சமைக்கிறீங்க. நீங்க தான் எல்லாருக்கும் சமைச்சு குடுக்குறீங்க. எல்லாரோட ஃபுட்டோட கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னா, ப்ளீஸ் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு லஞ்ச்க்கு என்ன சமைக்கலாம்? நைட் டின்னருக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு, இன்னைக்கு புரோட்டீன்க்கு என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு ஃபைபருக்கு என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு கார்ப்ஸ்க்கு என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு ப்ரோபயோடிக்குக்கு என்ன ரெடி பண்ண போறோம்? அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்க எல்லாருக்கும் எல்லாமே அவங்க பிளேட்ல போயிடுச்சுன்னா, அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க. டெய்லி கன்சிஸ்டன்ட்டா நம்ம தாட் ப்ராசஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபுட்ட பத்தியும், குக்கிங்க பத்தியும் அப்படின்னாவே, நம்ம கன்சிஸ்டன்ட்டா ஹெல்த்தியான ஃபுட்ட சாப்பிட ஆரம்பிச்சுருவோம்.